ராஜாவுக்கும் கீழ்ப்படிய சொல்லுகிறார், ராஜா அனுப்புகிற அந்த அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படிய சொல்லுகிறார். அந்த அதிகாரிகள் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க செய்கிறார். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மிக முக்கியமாக அவர்கள் எல்லோருக்கும், எல்லா அதிகாரத்தில் இருக்கிறவருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ நம்ம கீழ்ப்படிவதன் மூலம் புத்தியின மனுஷனை அடக்குகிறோம். ஹல்லேலூயா. ஒருத்தர் நம்மளை அடிக்க வந்தாலே அவனுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க கீழ்ப்படுகிறாங்க, எத்தனை பேர் நம்ம சபிச்சாலும் நம்ம கீழ்ப்படுகிறோம், நம்மளை இழிவாக பேசினாலும் நம்ம கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படிவது நிமித்தம் அவன் புத்தி இல்லாமல் செய்கிறது எல்லாவற்றையும் நாம் அடக்கிறோம். எத்தனையோ மிஸ்னரிமார்கள் அவங்க வெற்றி கண்டாங்க, எத்தனையோ மிஸ்னரிமார்கள் ஜெயிச்சாங்க, ஊழியக்காரங்க ஜெயிச்சாங்க, விசுவாசிகள் ஜெயிச்சாங்க.